ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சண்முகம் பரணி சீரியலுடைய அடுத்த எபிசோடுக்கான ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கிறேங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி வாங்க, லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டாக பார்த்துட்டு ப்ரோமோ என்ன அப்படின்றத பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோடை பொறுத்த வரைக்கும் சண்முகம் என்ன நினச்சாரு, சவுந்தரபாண்டி எசக்கியுடைய குழந்தையையும் மேலதாளத்தோட அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற கண்டிஷனை போட்ட மாதிரியே நடத்தியும் காட்டிட்டாரு. எசக்கியும் அவங்க குழந்தையையும் மேலதாளத்தோட சவுந்தரபாண்டி வீட்டுக்கு அழைச்சிக்கும் போயிட்டாரு. தன்னுடைய உயிரை காப்பாற்ற போகிறதே இந்த குழந்தை தான் அப்படின்னு சொல்லி தான் சவுந்தரபாண்டி முழுக்க நம்பிட்டு இருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான பிளானை சண்முகம் பரணி கிட்ட சொல்ல பரணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சரி, இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு பணத்தை எப்படி நாம் ரெடி பண்ண போகிறோன்னு பரணி சண்முகத்துக்கிட்ட கேட்க, அந்த ஹாஸ்பிட்டலுடைய நேம் செந்தூர் முருகன் மருத்துவமனை. ஸோ அவனே ஒரு வழியை காட்டுவான்னு சொல்லி லாஸ்ட் எபிசோடை முடிச்சிருப்பாங்க. சரி, ப்ரொமோ அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சாயத்தை கூட்டியிருக்காங்க. ஸோ இதில் அந்த ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கான பிளானை சண்முகம் சொல்ல, அந்த கூட்டத்தில் இருக்கிற சவுந்தரபாண்டி எப்படி செந்தூர் முருகனுடைய நகையை விற்று நீங்கள் ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறீங்களான்னு சொல்லி கேட்க, நகையை விற்கலை, அந்த நகையை அப்படியே பேங்கில் அடமானம் வச்சு அதில் வர்ற பணத்தில் நம்ம ஹாஸ்பிட்டலில் கட்டலான்னு சண்முகம் சொல்கிறாரு. சண்முகத்துடைய பிளானுக்கு எல்லாரும் சம்மதம் சொல்கிறாங்க, சந்தோஷமும் படுறாங்க. ஆனால் சவுந்தரபாண்டி சொல்கிறாரு, இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஏழை எளியவர்கள் தான். ஸோ அவங்கக்கிட்டேருந்து பணத்தை வசூலித்து நீ அந்த நகையை எப்படி மீட்பேன்னு சொல்லி கேட்கும்போது எல்லோரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. அதுவும் கரெக்டு தானே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதற்கு சண்முகம் சொல்கிறாங்க, இது ஏழைகளுக்கான ஹாஸ்பிட்டல் தான், ஆனால் பணக்காரங்களுக்கு இல்லைல்ல, இருக்கவங்க கிட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு நம்ம செய்ய போகிறோம். ஆனால் ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே சமந்தான், எல்லாருக்குமே ஒரே வைத்தியம்தான்னு சண்முகம் சொல்ல, சண்முகம் சொன்னதை கேட்டு எல்லாருமே கைத்தட்டி பாராட்டுறாங்க. இங்கே சவுந்தரபாண்டி அதிர்ச்சியில் உட்காந்துட்ருக்காரு. இதோட இந்த ப்ரோமோவை முடிச்சிருக்காங்க. அடுத்து என்ன, இந்த ஹாஸ்பிட்டலை கட்ட விடாமல் தடுக்கிறது தான் சவுந்தரபாண்டியோடைய ஒரே பிளான். அது மட்டும் இல்லை, அவங்க கிட்ட இருக்கிற நகையை இப்போது சண்முகம் கைக்கு வாங்க போகிறாரு. ஸோ என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைகளை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ப்ரோமோ பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.